வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கெஸ்ஸிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் நம்பர் தான் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ டெய்லி இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கான கெஸ்ஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கேரளா லாட்ரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. கவனமாக விளையாடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கான கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கான ரிசல்ட்டும் எப்படி நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் இன்றைக்கான ரிசல்ட்டும் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் எப்படிலாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வச்சு ரீகேப் பார்த்துட்டு நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பர் கூட நம்ம போகலாம். இன்றைக்கி வந்த ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா 618. நம்ம நேற்று கொடுத்த கெஸ்ஸிங் வந்து ஏ போர்டில் வந்து 6 அப்படின்னு சொல்லி நம்ம கெஸ் பண்ணியிருந்தோம். பிசியில் வந்து 35 அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ நம்ம கொடுத்ததில் வந்து ஏ போர்டில் 6 அப்படின்ற நம்பர் வந்து அழகாக வந்து பாஸ் ஆகிருக்கு. இன்றைக்கான ரிசல்ட் வந்து 618. இந்த 618 வந்து அவன் எப்படி கொடுத்துருக்கான் அப்படின்னா, நம்ம வந்து நேற்றுமே வந்து வீக்லி சார்ட்டை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம வீக்லி சார்ட்லேருந்து ஆக்சுவலாக நம்ம 6 வந்து கெஸ் பண்ணோம். ஸோ அதே மாதிரி அவனும் என்ன பண்ணியிருக்கான்னா வீக்லி சார்ட்டில் தான் வந்து கொடுத்துருக்கான். வீக்லி சார்ட்டில் வந்து அந்த 315ன்றதை வந்து அவன் அழகாக வந்து மாற்றி இன்றைக்கான ரிசல்ட்டை வந்து அவன் கொடுத்துருக்கான். இந்த 315 பாருங்கள், அதாவது இந்த டயக்னலில் இருந்து இந்த 315 அவன் அழகாக வந்து 618 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். அதாவது ஏபி போர்டில் இருக்கிறத 31 வந்து அழகாக வந்து மாற்றி, அதாவது பவர் நம்பராக கொடுத்துருக்கான். அதாவது 86 அதை வந்து ஏசி போர்டில் வந்து வச்சுருக்கான். ஏபி போர்டில் இருக்கிறத வந்து ஏசி போர்டில் வச்சு பி போர்டை வந்து காமனாக வச்சுட்டு 86 அப்படி, அதாவது ஏசி போர்டில் வந்து 86 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஸோ இன்றைக்கான ரிசல்ட் வந்து 618 அப்படின்னு சொல்லி இன்றைக்கான ரிசல்ட் வந்து அவன் முடிச்சிட்டான். ஓகேங்களா? ஸோ இதன்படி தான் வந்து நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங்கும் வந்து வரப்போகுது. நாளைக்கான கெஸ்ஸிங் எப்படி வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவுமே வீக்லி சார்ட்டில் வச்சு நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வீக்லி சார்ட்டில் வந்து பிசி வந்து என்னவாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு பேட்டர்ன் மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கான். அதை பார்த்திங்க அப்படின்னா, அதாவது நாளைக்கு வந்து வெட்னஸ்டே வந்து என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு வெட்னஸ்டே வந்து ஒரு கண்டினியூஸாக ஒரு நம்பர் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அதாவது சி போர்டில் பாருங்கள், இங்கே வந்து 10 10, அதாவது 65, ஒரு 94, ஒரு 99, ஒரு 15. அதுக்கடுத்து இன்னைக்கு வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பார்க்க போகிறோம். அதாவது இந்த பிசியில் வந்து 10 10ன்றது காமனாக அடிச்சிருக்கான். ஒரு நாள் விட்டு 94, ஒரு 99. அதாவது இங்கே பாருங்கள், ஏபி போர்டு, இதில் வந்து பிசி போர்டு காமன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 79 79 அப்படின்றது வந்து ஏபி போர்டில் வந்து காமனாக வச்சுருக்கான். ஒரு நாள் விட்டு நாளைக்கு ஒரு நம்பர் வந்து காமனாக வரும். அது என்ன நம்பர் அப்படின்றத நம்ம கெஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதை வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 65, ஒரு 65க்கு ஒரு 15 அப்படின்றது வந்து அவன் கேமில் கொண்டு வந்துட்டான். 65க்கு ஒரு 15 அப்படின்றது கேமில் வந்துருச்சு. அதுக்கு அடுத்தது என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு 94க்கு ஒரு 99 வந்துருச்சு. ஸோ ரிமைனிங் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15, அதாவது 65க்கு ஒரு 15 வந்துருச்சு, ஒரு 94க்கு ஒரு 99 அப்படின்றதும் வந்துருச்சு. ஸோ மேலே அப்படி பார்த்தீங்கன்னா பிசி வந்து 10. இந்த 10க்கு அவன் வந்து இன்னுமே வந்து பவர் நம்பர் மாற்றி வந்து அடிக்கலை. ஸோ மேபி நாளைக்கு பிசியில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவன் சி போர்டை காமனாக வச்சுட்டு நாளைக்கு ஒரு வேளை இந்த 1க்கு 6 அப்படின்னு சொல்லி பிசி 60 அப்படின்னு சொல்லி நாளைக்கு ஒரு நம்பர் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இந்த 60 அப்படின்னு வருதுன்னா இதுக்கு இன்னொரு ஒரு பாசிபிலிட்டி சொல்கிறேன் பாருங்கள். சப்போஸ் அவன் வந்து வீக்லி சார்ட்டில் நாளைக்கு டயக்னலில் அடிக்கிறான், ஏன்னா இன்றைக்கி நம்ம கொடுத்த மாதிரி டயக்னல்லையும் ஒரு வாய்ப்பு அப்படி இருக்குது அப்படின்னா, அதுலேயுமே பாருங்கள் பி போர்டு வந்து 6 அப்படின்னு சொல்லியிருக்கான். சப்போஸ் வந்து அவன் வந்து 26 அதை வந்து திருப்புறான், இல்லை அப்படியே கொடுக்குறான் அப்படின்னா அந்த பி போர்டில் வந்து 6 அப்படின்ற நம்பர் வந்து வந்துடும். ஸோ அதனால் வந்து பிசியில் வந்து 60 அப்படின்ற நம்பர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை வந்து நல்லா நீங்கள் ஃபாலோ அப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நேற்று நான் ஃபாலோ அப் கொடுத்த மாதிரி இன்றைக்கும் வந்து ஒரு ஃபாலோ அப் நான் கொடுக்குறேன். அதனால் வந்து கேமில் வந்து நீங்கள் கவனிச்சிட்டே, நான் சொல்கிற பேட்டர்ன் வந்து நீங்கள் கவனிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான வந்து சீக்வன்ஸ் வந்து புரிஞ்சிடும். ஸோ அப்போ வந்து அதை வச்சு நீங்களும் வந்து உங்கள் நம்பரை வந்து கெஸ் பண்ணி கரெக்டாக வந்து உங்களாலையும் ப்ளே பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து பிசி வந்து ஒரு 60 அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். பிசியில் 60 இருந்துச்சுன்னா ஏ போர்டு என்னவா வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பிசி வந்து 60ன்னு வந்ததுனால ஏ போர்டில் வந்து 2, அந்த 2ன்றதை வந்து அவன் காமனாக கொடுக்கலாம். சப்போஸ் வந்து ஏ போர்டு வந்து ரிப்பீட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா 260 அப்படின்னு சொல்லி ஒரு சிங்கிள் நம்பரை நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். இல்லை வந்து வேறு ஒரு கெஸ்ஸிங் வந்து நல்லா இருக்குது, வேறு ஒரு நம்பர் வந்து ஏ போர்டில் வருது அப்படின்னா என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் மந்த்லி சார்ட்டில் காமிக்கிறேன் பாருங்கள். மந்த்லி சார்ட்டில் வந்து ஒரு சின்ன பாசிபிள் இருக்குது. மந்த்லி சார்ட்டில் வந்து அவன் வந்து போன மாதம் என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள், இந்த 68 அப்படியே வந்து இன்றைக்கி
ஏசி போர்டில் வந்து வச்சுருக்கான். ஏபி போர்டில் இந்த 68 அழகாக வந்து ஏபி போர்டில் வந்து வச்சுருக்கான் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து அந்த நம்பரை வந்து அவன் காமனாக வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து போன மாதம் கொடுத்ததை அப்படியே இந்த மாதம் வந்து அவன் அடிச்சிருக்கான். ஸோ மேபி வந்து ஒரு வேளை இந்த 2 வந்து அப்படியே அவன் திருப்பி வந்து நாளைக்கு ஏ போர்டில் கொடுக்கறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. இல்லை ஒரு வேளை வந்து அந்த 2 வந்து அவன் மாற்றி ஒரு வேளை பவர் நம்பராக கொடுக்குறான். அப்படி பவர் நம்பராக கொடுத்தான் அப்படின்னா 760 அப்படின்னு சொல்லி ஒரு சிங்கிள் நம்பராக வந்து கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து நம்ம பவர் போர்டையும் பார்க்கணும், நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் நம்பரையும் வந்து பார்க்கணும். ஏன்னா வந்து கேமில் இது வரைக்கும் வந்து 260 அப்படின்ற நம்பர் வந்து இன்னுமே வரலை. ஸோ அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதாவது பிசி போர்டில் 60 அப்படின்ற நம்பரும் வந்து இன்னும் அவன் கேமில் கொடுக்காம இருக்கான். அதாவது இங்கே பாருங்கள், ஏபி போர்டில் வந்து 60ன்னு கொடுத்துட்டான். ஸோ ஒரு 4-5 நாள் கழித்து பிசி போர்டில் வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால தான் இந்த நம்பரை நான் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 260ம் கொடுக்குறேன். அதோட பவர் நம்பரு 760 அப்படின்ற நம்பரும் நான் வந்து உங்களுக்கு கெஸ்ஸிங்காக கொடுக்குறேன். உங்களுக்கு சப்போஸ் வந்து ஏ போர்டில் வந்து வேறு இந்த பேட்டர்னில் உங்களுக்கு வேறு ஏதாவது நம்பர் வருது, இல்லை இதை விட நல்ல நம்பர் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. இது முழுக்க இது என்னோட கெஸ்ஸிங் மட்டும்தான், சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் எப்படி வேணால் அவன் மேனிப்புலேட் பண்ணி ஏ போர்ட்லேயோ இல்லை சி போர்ட்லேயோ மாற்றி வந்து கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கவனமாக விளையாடுங்க. இது வந்து என்னோட கெஸ்ஸிங். நான் ஒரு பேட்டர்னில் கெஸ் பண்ணி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் இந்த கெஸ்ஸிங்கு உங்களுக்கு ஓகேவாக இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த 260 அப்படின்றத வந்து பிசியில் 60 அப்படின்னு வச்சு நான் வந்து உங்களுக்கு ஒரு கெஸ்ஸிங் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஏ போர்டில் வந்து இந்த 2 அப்படின்ற நம்பர் வந்து பாஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் வந்து உங்களுக்கு 2 வந்து நான் கொடுக்குறேன். ஏன்னா வந்து இந்த நம்பர் ரிப்பீட் ஆகிறது பாருங்கள், இங்கேயும் 2 அதாவது 1 அடுத்தது 2. ஸோ நாளைக்கு ஒரு வேளை வந்து அந்த பேட்டர்ன் அவன் ரிப்பீட் பண்ணுறான் அப்படின்னா ஸோ 2ன்றது ஏ போர்டில் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த 2ன்ற நம்பரை நீங்கள் வாட்சிங்க அப்படின்னா பிசியில் 60 அப்படின்ற நம்பர் வந்து வரலாம். அதாவது இந்த 26 அதாவது டயக்னலில் கொடுக்குறான், இல்லைனா வந்து வீக்லி சார்ட்டில் வந்து டயக்னல்லேருந்து எடுக்கிறான் அப்படின்னா உங்களுக்கு சப்போஸ் வீக்லி சார்ட்டில் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த வீக்லி சார்ட்டில் வந்து இங்கே பாருங்கள், அதாவது இங்கே ஒரு 94 ஒரு 99, அடுத்தது 65க்கு ஒரு 15, இந்த ஒரு 94க்கு ஒரு 99, 65க்கு ஒரு நம்பர் திருப்பி அவன் 15 அப்படின்னு அடிச்சிட்டான். இந்த 10க்கு அவன் வந்து 2க்குமே வந்து திருப்பவே இல்லை. அதனால் வந்து இந்த 10க்கு கண்டிப்பாக நாளைக்கு ஒரு 60 அப்படின்ற நம்பர் வந்து அவன் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் மறுபடியுமே உங்களுக்கு பிசியில் 60 அப்படின்ற நம்பர் வந்து நான் கொடுத்துருக்கேன். சப்போஸ் பிசியில் 60 அப்படின்ற நம்பர் வந்திருக்கு அப்படின்னா இவன் வந்து இங்கே 8க்கு 3, இந்த 2க்கு 2, இந்த 2க்கு 7 ஒரு வாட்டி தான் கொடுத்துருக்கான். ஸோ மேபி நாளைக்கு இந்த 2க்கு 7 அப்படின்ற நம்பர் அவன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து இந்த 8க்கு 3 இங்கே அடிச்சிருக்கான். ஸோ இந்த 2க்கு அவன் இங்கே ஒரு 7 அப்படின்னு அடிக்கிறதுக்கு ஒரு பாசிபிள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 7 அடிக்கிறான் அப்படின்னா ஒரு நல்ல பேட்டர்னை, ஒரு சூப்பரான பேட்டர்ன் அவன் வந்து அழகாக அடிச்சுட்டு போயினே இருப்பான். ஸோ கேமே இதோட வந்து முடிஞ்சிடும் இந்த பேட்டர்ன் வந்து. ஏன்னா அவன் கரெக்டாக பாருங்கள் 2 நாள் அழகாக வந்து பவர் நம்பரை திருப்பி சூப்பராக அவன் வந்து கேம் விளையாடிருக்கான். ஸோ இந்த நம்பரை அவன் நாளைக்கு கொண்டு வரான் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே ஒரு பாசிபிள், ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த நம்பரை மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல நம்பரு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறதுனா தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த பேட்டர்னையும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. சப்போஸ் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது நம்பர் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கெஸ்ஸிங். நன்றி, வணக்கம்.